வணக்கம். வெல்கம் டு எபிசோட் 6 சுட்டி ஸ்டோரி. Credits to Department of Science and Technology. Innovation in Science Pursuit for Inspired Research. Million Minds Augmenting for National Aspiration and Knowledge. Simply Inspire Manak Awards. ஸோ 8வது நேஷ்னல் லெவல் எக்ஸிபிஷன் ப்ராஜெக்ட் காம்படிஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண தமிழ்நாடு ஸ்டூடெண்ட்ஸோட சுட்டி ஸ்டோரிஸ் தான் பார்த்துட்டு வரோம். டைரெக்டாக நான் சுட்டி ஸ்டோரிஸ்க்கே போயிடுறேன். ஃபஸ்ட்டு சுட்டி ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ரிஷி பகவத் ஏஆர். இவர் வந்து லாஸ்ட் இயர் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வந்திருக்காரு. கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், கோவிலம்பாக்கம், காஞ்சிபுரம் மாவட்டம். இவரோட கைட் டீச்சர் தமிழரசி. இவரோட இனோவேஷன் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் பிளாக் போர்ட் ஆர் ஒயிட் போர்ட் கிளீனிங் சிஸ்டம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு டஸ்டர் ஒன்று இருக்குது, 2 ஷாஃப்ட் மாதிரி ஒன்று அமைப்பு வந்து அதுக்கு இடையில அந்த டஸ்டர் வந்து ஹோல்ட் ஆகிருக்கு. ஸோ போர்டை வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து இது க்ளீன் பண்ணிடும். வித் த ஹெல்ப் ஆஃப் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா லெமன் ஆயில், வினிகர் ஆர் ப்ளஸ் ஒரு வெந்நீர், இதை வந்து யூஸ் பண்ணி சாக் கிரியேட் பண்ண அந்த ஷைன்ஸை வந்து எரேஸ் பண்ண முடியும். அட் த சேம் டைம் இது கூடவே வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபோன் அண்ட் ஒரு ப்ரொஜெக்டர் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம்னா டீச்சர் வந்து அந்த கிளாஸில் எடுத்திருப்பாங்க இல்லையா, எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த போர்டில் எழுதி எடுத்திருப்பாங்க இல்லையா, ஸோ அதை வந்து திரும்ப ஸ்ட்ரீம் பண்ணலாம். ஸோ அது வந்து ரிவிஷனுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அது வந்து ஒரு அடிஷ்னல் அட்டாச்மெண்ட் டு ஹிஸ் ஐடியா. செகண்ட் சுட்டி ஸ்டோரி வந்து ஜே ஜிஷா. இவங்க வந்து லாஸ்ட் இயர் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வந்திருக்காங்க. ஜிஎம்எஸ் எறும்புக்காடு ஸ்கூல், கன்னியாகுமரி மாவட்டம். இவங்களோட கைட் டீச்சர் பால் கிராஸ். இவங்களோட இனோவேஷன் வந்து எலக்ட்ரானிக் பர்ஸ் வித் பேர்டு வாட்ச். ஸோ பர்ஸில் வந்து ஒரு ப்ராக்சிமிட்டி சென்சார் வந்து செட் பண்ணி அதை வாட்சோட வந்து பேர் பண்ணிடுறாங்க. யாராவது அந்த பர்ஸை வந்து திருட முயற்சி பண்ணுறாங்க அப்படின்ற பட்சத்தில் ஒரு அலர்ட் வந்து உடனே கிடைக்கும். பர்ஸில் ப்ராக்சிமிட்டி சென்சார் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. அப்புறம் சர்டைன் ஃப்ரீக்வன்சியில் ரேடியோ வேவ்ஸை டிரான்ஸ்மிட் பண்ணி ரிசீவ் பண்ணுறதுக்காக டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் காம்போனன்ட்ஸ் எய்தர் வாட்ச் ஆர் பர்ஸில் வந்து இருக்கும். ஸோ வாட்சிலிருந்து பர்ஸோ இல்லை பர்ஸ்லேருந்து வாட்சோ குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தாண்டி அது போகும்போது டிரான்ஸ்மிஷன் கட் ஆகும் இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி வந்து அலர்ட் வந்து கொடுக்குது. மொபைலில் பார்க்கக்கூடிய ப்ராக்சிமிட்டி சென்சார் வந்து இன்ஃப்ராரெட் லைட் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வேறு விதமானது, இது வேறு விதமானது. ஸோ இதனால் பர்ஸில் இருக்கக்கூடிய அந்த வேல்யூபிள் ஐட்டம்ஸ் வந்து தெஃப்ட் ஆகாமல் ப்ரிவெண்ட் பண்ணலாம். தேர்டு சுட்டி ஸ்டோரி வந்து ஹேபா துஸ்னிமியஸ். இவங்க வந்து லாஸ்ட் இயர் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வந்திருக்காங்க. சிஇஓஏ மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், மீனாபல்பூர், மதுரை மாவட்டம். இவங்களோட கைட் டீச்சர் மாலிகா ஐ. இவங்களோட இனோவேஷன் வந்து பனானா பீல்ஸ்லேருந்து பயோபிளாஸ்டிக் வந்து பண்ணுறது. ஸோ அதிலிருந்து இவங்க வந்து கேரி பேக்ஸ், டிஸ்போசபிள் பிளேட்ஸ், கப்ஸு, ஸ்ட்ராஸ் இது எல்லாமே வந்து செஞ்சுருக்காங்க. ஃபோர்த்து சுட்டி ஸ்டோரி வந்து ஃபெலிக்ஸ் நியாஸ் ஏ. இவர் வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், பேராளம், திருவாரூர் மாவட்டம். இவரோட கைட் டீச்சர் விஜயச்சந்திரன். இவர் லாஸ்ட் இயர் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வந்திருக்காரு. இவரோட இனோவேஷன் வந்து காட்டன் சீட் பிட் ட்ரில். ஒரு பழைய சைக்கிளோட ஃப்ரேமை வந்து கட் பண்ணி எடுத்துட்டாங்க. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஹேண்டில் பாரு கனெக்டட் வித் ஃப்ரண்ட் வீல். அந்த ஃப்ரண்ட் வீல் இருக்கக்கூடிய டயர் அண்ட் டியூபை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒரு சில ரிம்மையும் வந்து ரிமூவ் பண்ணியிருக்காரு. பண்ணிவிட்டு அந்த ரிம் இருந்த இடத்துல வந்து அந்த நம்ம பார்த்துருப்போம் இல்லையா, அந்த டேபிள் புஷ்ஷஸ் அதை வந்து ஃபிட் பண்ணியிருக்காரு. குறிப்பிட்ட ரிமூவ் பண்ண இடத்துல அந்த டேபிள் புஷ்ஷஸை வந்து ஃபிட் பண்ணியிருக்காரு, செப்பரேட்டட் பை சம் டிஸ்டன்ஸ். பிக்சர் பார்த்தீங்கன்னா தெரியும். இது மூலியமாக வந்து அந்த பருத்தி விதைகளை வந்து நடவு செய்ய முடியும். ஹேண்டில் பாரை மூலியமாக நம்ம வந்து விதைக்கக்கூடிய அந்த இடத்துல வந்து மண்ணில் வச்சு ரொட்டேட் பண்ணிட்டே போனோம்னா கரெக்டாக அது வந்து அந்த பிட்டு, அந்த குழியை வந்து கரெக்டாக வந்து அது ஏற்படுத்தும். சைடில் 2 பார் வந்து ஃபிட் பண்ணியிருக்காரு. இது மூலயமா கரெக்டான அந்த கேப் வந்து ரோக்கு இடையில வந்து மெயின்டைன் ஆகும். அட் த சேம் டைம் அந்த
பிட்டோட டெப்த் இருக்கு பார்த்தீங்களா, ஆழம். அந்த புஷ் வந்து அந்த மண்ணுக்குள்ள புதைஞ்சு ஒரு குழி ஏற்படுத்துது இல்லையா, அதோட ஆழத்தையும் வந்து மாற்றி அமைக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. ஃபார்மர்ஸ் வந்து அவங்களே சுயமா செஞ்சுக்கவும் முடியும் இத அப்படின்னு டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காரு. 5வது சுட்டி ஸ்டோரி வந்து முகமது ஹஃபீஸ். இவர் லாஸ்ட் இயர் 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருக்காரு. யுஏஎம்எஸ் சாய்ராம் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், திருத்துறைப்பூண்டி, திருவாரூர் மாவட்டம். இவரோட கைட் டீச்சர் தன்பரசன். இவரோட இனோவேஷன் வந்து ஐ கேர் ப்ரொடெக்டர் ஃபார் சில்ட்ரன். இப்போ டிவி பக்கத்துல போய் உட்காந்து பார்க்கறதுனால குழந்தைகளோட கண் வந்து கெட்டு போகுது இல்லையா. ஸோ இவரோட இந்த இனோவேஷன் வந்து ஒரு நல்ல இம்பேக்டை வந்து ஏற்படுத்தும் சில்ட்ரனோட ஹெல்த்தில். இதில் இவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, டிவி பக்கத்தில் மினிமம் 2 மீட்டர் டிஸ்டன்ஸ் வந்து இவர் செட் பண்ணியிருக்காரு இவரோட இனோவேட்டிவ் டிவைஸில். அது வந்து என்ன ஆகும்னா, அந்த 2 மீட்டருக்கு பக்கத்தில் யாராவது ஒரு நபர் வந்து போகிறாங்க, ஒரு குழந்தை வந்து போய் பார்க்குது, டிவி பக்கத்தில் உட்காந்து பார்க்க முயல்குது அப்படின்னா, அது உடனே என்ன பண்ணுன்னா டிவியை வந்து ஆஃப் பண்ணிடும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த 2 மீட்டர் தள்ளி போய் உட்காந்து வாட்ச் பண்ணும்போது மட்டும்தான் வந்து டிவி வந்து ஆனில் வந்து இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு டிவைஸாக வந்து பார்க்கப்படுது. 6வது சுட்டி ஸ்டோரி வந்து பசரத் ஃபாத்திமா. எஸ், இவங்க வந்து லாஸ்ட் இயர் 9th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு வந்திருக்காங்க. கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், ஐயனூர்த்து, தூத்துக்குடி மாவட்டம். இவங்களோட கைட் டீச்சர் கலா. இவங்களோட இனோவேஷன் வந்து ஸ்டாக்னன்ட் சீவேஜ் வாட்டர் எராடிகேட்டர். சாக்கடையில் இருக்கக்கூடிய திடக்கழிவுகளை அகற்றி கழிவு நீரை மீண்டும் மறுசுழற்சி செய்யக்கூடிய ஒரு இயந்திரம் சிஎஸ்ஐஆர் சிஎம்இஆரை வந்து ஆல்ரெடி உருவாக்கி பயன்படுத்தவும் செஞ்சுருக்காங்க. அது தொடர்பாக ஒரு வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், ஸோ அதை வந்து பாருங்கள். அதே மாதிரி ஒரு ப்ரோட்டோடைப் தான், பட்டு இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கழிவு நீரை மறுசுழற்சி செய்கிற மாதிரி இருக்காது. இவங்க செஞ்சுருக்கிறதுல வந்து கழிவுநீர் வடிகால்களில் அடைப்பை ஏற்படுத்தக்கூடிய அந்த திடக்கழிவுகளை வெளியேற்றக்கூடிய ஒரு கருவி தான் அது. உங்களுக்கே தெரியும், தேங்கி நிற்கும் தண்ணீரில் தான் வந்து கொசுக்கள் அதிகமாக உற்பத்தி ஆகும். அதனால் நிறைய நோய்களும் வந்து பரவுது. ஸோ இது எல்லாமே இந்த கருவி பயன்படுத்துறது மூலயமா ப்ரிவென்ட் பண்ணலாம். இதில் வந்து டைமர் வந்து செட் பண்ணியிருக்காங்க. 7வது சுட்டி ஸ்டோரி வந்து எல்ஜின் மோசஸ் எஸ்ஜே. இவர் லாஸ்ட் இயர் 8th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருக்காரு. இவங்களோட கைட் டீச்சர் வந்து விஜிலா. இவங்க வந்து ஸ்ரீ கிருஷ்ணா மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், காஞ்சி நகர், ராயபுரம், கன்னியாகுமரி மாவட்டம். இவரோட இனோவேஷன் வந்து சிம்பிள் மேங்கோ பிளக்கர். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு ஸ்டீல் டியூப்ஸ், அதை வந்து நம்ம அதோட ஹைட்டை வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அதோட எண்டில் வந்து ஒரு பிளக்கர் ஒன்று இருக்குது. இது வந்து குறிப்பாக எந்த இடத்துல உதவும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய மாமரத்தினுடைய கிளை பரவி வீட்டுக்கு வெளியவோ பக்கத்து வீட்லேயோ இல்லை ரொம்ப உயரமான இடத்துலையோ வந்து இருக்குது, அந்த கிளை வந்து ரொம்ப வீக்காக இருக்குன்னா ஏறி பறிக்க முடியாது. அண்ட் ஆல்சோ அது ஒரு ஹிண்ட்ரன்ஸாக இருக்கும், பக்கத்து வீட்டில் கேட்டு போய் எடுத்து பறிக்கிற மாதிரி. அந்த மாதிரி இடங்கள்ல இது வந்து நல்லா வேலை செய்யும், இந்த மேங்கோ பிளக்கர் டிவைஸ். அண்ட் ஆல்சோ வெறும் அந்த கொக்கி வச்சு நம்ம பறிக்கும் போது அந்த பழம் வந்து கீழே விழுக வாய்ப்பு இருக்குது. பட் இது வந்து கரெக்டாக பறித்த உடனே அதுலேயே வந்து ஒரு இது வந்து அட்டாச் பண்ணியிருக்காரு. கீழே கொண்டு வந்து சேர்த்துற மாதிரி துணி மாதிரி ஒரு அமைப்பு ஒன்று இருக்குது. ஸோ அதில் வந்து கரெக்டாக விழுந்துடும் அந்த ப்ளக் பண்ண உடனே. 8வது சுட்டி ஸ்டோரி வந்து கே வனிதா. இவங்களோட இனோவேஷன் வந்து அனிமல் அண்ட் வெஹிக்கிள் கொலிஷன் அவாய்டன்ஸ் யூஸிங் ஒயர்லெஸ் சென்சார். இவங்க ஒரு மாடல் வந்து உருவாக்கியிருக்காங்க. பிஃபோர் தட் இவங்க லாஸ்ட் இயர் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. இவங்களோட ஸ்கூல் வந்து கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல், உளையூர், ராமநாதபுரம் மாவட்டம். இவங்களோட கைட் டீச்சர் நவநீதன். நீங்கள் பார்த்துருப்பீங்க, ரோட்டில் வந்து ஒரு சில விலங்குகள், வாகனங்கள் வந்து போயிட்டு இருக்கும்போது ஒரு சில விலங்குகள் வந்து காட்டுப்பகுதியிலேருந்து ரோடை கிராஸ் பண்ண முயலும் போது அந்த வண்டி அந்த விலங்கு மேலே அடித்து அந்த விலங்கு வந்து அடிபடுறதோ இல்லை இறந்து போகிறதோ வந்து நடக்குது. இதை வந்து தடுக்கிறதுக்காக இவங்க ஒரு ஒயர்லெஸ் சென்சார் நெட்வொர்க் வந்து உருவாக்கியிருக்காங்க. இது மூலியமாக வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் வந்து இன்னுமே என்ஹான்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லலாம்.
இவங்க வந்து இவங்களோட அந்த ப்ராஜெக்ட் மூலியமா டெமான்ஸ்ட்ரேட் பண்றாங்க. ஒரு ஒரு அனிமல் மாதிரி ஒரு இது கிராஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அது மேல இடிக்காம எப்படி தடுக்குதுன்ற மாதிரி. நைன்த்து சுட்டி ஸ்டோரி வந்து எஸ் ரிஷ்வா. இவங்க லாஸ்ட் இயர் 7th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. பியூஎம்எஸ் எல் கருங்குளம் ஸ்கூல்ல, ராமநாதபுரம் மாவட்டம். இவங்களோட கைட் டீச்சர் எஸ்பி செந்தமிழ் செல்வி. இவர் வந்து என்ன ப்ராஜெக்ட் செஞ்சுருக்காங்கன்னா, எஃப்ளூயன்ட் ட்ரீட்மெண்ட் ஆஃப் டை இண்டஸ்ட்ரி பை மெரைன் வேஸ்ட் ஸ்பாஞ்சஸ் ஃப்ரம் ராமேஸ்வரம் கோஸ்ட். ஸோ இதுக்கு அவர் வந்து ஒரு ஏர் ஸ்டோன் ஆர் ஒரு பபுள் ஸ்டோன்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபிஷ் டேங்க்லலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை வந்து யூஸ் பண்ணுறாரு ஒரு கண்டெய்னரில். 3/4 அந்த கண்டெய்னரில் வாட்டரும் அந்த ஸ்பாஞ்சும் வந்து வச்சுருப்பாங்க. ஸோ டெபாசிட் எதுவும் ஆகக்கூடாதுன்றதுக்காக பபுள் ஸ்டோன் வந்து இவர் யூஸ் பண்ணுறாரு. இதுக்கு பின்னாடி இருக்க கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த வேஸ்ட் வாட்டரில் இருக்கக்கூடிய அந்த டை பார்ட்டிகிள்ஸ் வந்து இந்த ஸ்பாஞ்சு வந்து அப்சர்வ் பண்ணும். அப்புறம் ஒரு 2 to 3 days கழித்து அந்த ஸ்பாஞ்சஸை வந்து நம்ம எடுத்து காய வச்சோம்னா, திரும்ப அதை உலர வச்சதுக்கப்புறம் அதுலேருந்து திரும்ப அந்த பொடி கிடைக்கும். அந்த டை பார்ட்டிகிளோட அந்த பவுடரை வந்து நம்ம ரீயூஸ் பண்ணுறதுக்கு யூஸாக இருக்கும். அட் த சேம் டைம் இந்த டை வேஸ்ட் வாட்டரை வந்து ப்ராப்பராக ட்ரீட் பண்ண மாதிரி இருக்கும். இதில் அவர் ஒரு 4 மெரிட்ஸ் வந்து சொல்கிறாரு. இதோட டென்சிட்டி அண்ட் பிஹெச்னால இது அக்ரிகல்ச்சரல் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணலான்னு சொல்கிறாரு. அப்புறம் இது வந்து நிலத்தில் இருக்கக்கூடிய அந்த புழு பூச்சிகளுக்கு வந்து எந்த துன்பத்தையும் தராதுன்றாரு. அப்புறம் பெரிய ஏரியாவை கூட கவர் பண்ண முடியும். இது நிறையா வால்யூமில் நம்ம வந்து வச்சுருக்கோம் அப்படின்னா அந்த சீ ஸ்பாஞ்சஸ். அப்புறம் இதோட காஸ்ட் வந்து ரொம்பவுமே கம்மி அப்படின்னு சொல்கிறாரு. இவர் வந்து ஸ்வச் பாரத்துக்கு ஒரு ப்ரப்போசலாக இதை வந்து அமைச்சிருக்காரு. அண்ட் ஆல்சோ இன்ஸ்பயர் அவார்டியாகவும் இருந்திருக்காரு நேஷ்னல் லெவல். கே அர்ச்சனா அவங்களோடது லாஸ்ட் இயர் 6th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்திருக்காங்க. பியூஎம்எஸ் பாக்கம் சங்கராபுரம் ஸ்கூல், விழுப்புரம் மாவட்டம். இவங்களோட கைட் டீச்சர் பெஞ்சமின் ஜான்சன். இவங்களோட இனோவேட்டிவ் சுகர் கேன் லீஃப் ரிமூவிங் மிஷின். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 100 சிசி இருக்கக்கூடிய பழைய 2 வீலர் பெட்ரோல் இன்ஜினை வந்து எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு மேலே வந்து லீஃப் ரிமூவர், அந்த சுகர் கேனோட அந்த இலைகளை வந்து வெட்டி எறியக்கூடிய அந்த ஒரு கட்டர் போன்ற ஒரு டிவைஸை வந்து வச்சுருக்காங்க. அது போக அந்த இன்ஜின்ல இருந்து ஷாஃப்ட்டு, செயின், புஷ்ஷஸ் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி இன்ஜின் மூலியமாக அந்த ஷாஃப்ட் வந்து ரொட்டேட் ஆகும். அதுலேருந்து அந்த செயின் மூலியமாக அந்த ஸ்ப்ராக்கெட் வந்து ரொட்டேட் ஆகும். அந்த ஸ்ப்ராக்கெட் மூலியமாக அந்த கட்டர் வந்து அந்த சுகர் கேனில் இருக்கக்கூடிய அந்த காய வைக்கப்பட்ட என்ன சொல்கிறது அந்த இலைகளை வந்து வெட்டி தள்ளிடும். ஸோ இது வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதை அவங்க ஆப்டிமைஸ் பண்ணியிருக்கிறதாகவும் குறிப்பிட்டிருக்காங்க. இதோட இந்த எபிசோட் 6 வந்து சுட்டி ஸ்டோரி நான் கன்க்ளூட் பண்ணிக்கிறேன். லிசன் பண்ணவங்களுக்கு நன்றி.